ஹாய், இன்றைக்கி டெய்லி 10 வேர்ப்ஸ் வீடியோ டே 4ல் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் வேர்ப் என்ன அப்படின்னா ஆஸ்க். ஆஸ்க் அப்படின்னா கேள் அப்படின்னு அர்த்தம். யார்கிட்டையாவது ஏதாவது ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை நம்ம ஆஸ்க் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். நான் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கலாமா? கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின்? கேன் ஐ ஆஸ்க் யூ அ கொஸ்டின்? நான் ஆசிரியரிடம் உதவி கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங் தட் டீச்சர் ஃபார் ஹெல்ப். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா சூஸ். தேர்ந்தெடு. ஏதாவது ஒன்றை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற வேர்ப் வந்து சூஸ். உனக்கு பிடித்த நிறத்தை தேர்வு செய். சூஸ் யுவர் ஃபேவரட் கலர். நான் ஒரு புத்தகத்தை தேர்வு செய்கிறேன். ஐ ஆம் சூஸிங் அ புக். ஐ ஆம் சூஸிங் அ புக். இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம சூஸ் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா டிசைட். டிசைட் அப்படின்னா முடிவு செய் அப்படின்னு அர்த்தம். எதையாவது ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம், ஒரு டிசிஷன் மேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம டிசைட் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். நாம் விரைவில் முடிவு செய்ய வேண்டும். we need to decide soon. அவள் எந்த பள்ளியில் சேர வேண்டும் என்று முடிவு செய்தால் she decided which school to join. she decided which school to join. ஸோ இந்த மாதிரி இடங்களில் நம்ம டிசைட் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வேர்ப் ஆன்சர். பதிலளி. ஒரு கேள்விக்கு நம்ம பதில் சொல்லும்போது இல்லை பதில் வேணுங்கிறப்போ நம்ம ஆன்சர் அப்படிங்கிற வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். அவள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்தாள். she answered all the questions. she answered all the questions. மாணவர் சரியான பதிலை அளித்தார். the student answered the correct answer. நெக்ஸ்ட் வேர்ப் ரிமெம்பர். ரிமெம்பர்னா நினைன்னு சொல்லலாம், இல்லை நினைவுன்னு சொல்லலாம், இல்லை நினைவு படுத்து அப்படிங்கிற இடங்கள்லாம் நம்ம ரிமெம்பர் அப்படிங்கிற வேர்ப் வந்து யூஸ் பண்ணுவோம். உன் புத்தகத்தை கொண்டு வர நினைவு கூர்க. ரிமெம்பர் டு பிரிங் யோர் புக். ரிமெம்பர் டு பிரிங் யோர் புக். அவளுக்கு அவளுடைய பிறந்த நாளை நினைவிருக்கின்றது. ஷீ ரிமெம்பர்ஸ் ஹர் பர்த்டே. நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா டேக். எடு. ஒரு இடத்துலேருந்து எதையாவது எடுக்கணும்னா டேக் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த புத்தகத்தை நூலகத்திற்கு எடுத்து செல். டேக் திஸ் புக் டு த லைப்ரரி. டேக் திஸ் புக் டு த லைப்ரரி. நான் பத்திரிகையை எடுத்துக்கொண்டேன். ஐ டேக் த நியூஸ் பேப்பர். ஐ டேக் த நியூஸ் பேப்பர். ஷோ. காட்டு. அவர் எப்போது படத்தை காட்டுவார்? when will he show the picture? when will he show the picture? அவர் அதை நாளை காட்டுவார். he will show it tomorrow. he will show it tomorrow. ஸோ எங்கெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை காட்ட சொல்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம ஷோங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வேர்ப் பார்த்தீங்கன்னா லெண்ட். கடன் கொடு. நீ எனக்கு பணம் கொடுக்கலாமா? பணம் கொடுங்க இல்லை கொடு அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். கேன் யூ லென் மீ சம் மணி? கேன் யூ லென் மீ சம் மணி? கொஞ்சம் பணம் தரீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறது. ஆம், நான் உனக்கு பணம் கொடுக்கிறேன். எஸ், ஐ வில் லெண்ட் யூ சம் மணி. எஸ், ஐ வில் லெண்ட் யூ சம் மணி. ஸோ இந்த லெண்டுங்கிற வேர்ப்பை வந்து நம்ம காசு கேட்குற விஷயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கெட். பெரு. நான் அந்த தகவலை எப்படி தெரிந்து கொள்வேன்? How can I get that information? நீ அலைபேசியில் அழைத்து தெரிந்து கொள்ளலாம். You can get it by calling on the phone. You can get it by calling on the phone. எங்கெல்லாம் பெற அப்படிங்கிற விஷயம் வருதோ அங்கெல்லாம் கெட் அப்படிங்கிற இது வேர்பை யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். புரி. நீ இவை அனைத்தையும் புரிந்து கொள். இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நீ இவை அனைத்தையும் புரிந்து கொண்டாயா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ்? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் ஆஃப் திஸ்? ஆமாம், நான் புரிந்து கொண்டேன். எஸ், ஐ அண்டர்ஸ்டூட். எஸ், ஐ அண்டர்ஸ்டூட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி டெய்லி யூஸ் ஷார்ட் சென்டென்சஸ் வேர்ப்ஸ் நம்ம வீடியோவில் அடிக்கடி போஸ்ட் ஆகும். Thank you so much.